இன்னைக்கு நம்ம நன்மையை செய்யறவங்க கூட பாவத்தை விட முடியல. ரொம்ப கவனம். ஒன்னஹன் நஃப்ஸா அனில் ஹவா இன்னல் ஜன்னத்தஹியல் மாவா. பாவத்தை விட்டீர்களா சொர்க்கம் உங்களுக்கு தங்குமிடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன விஷயம். அதனால பாவங்கிறது அல்லாஹ்வுக்கு நமக்குள்ள பாவம் இருக்குது. அடியார்களுக்கு நம்ம செய்யற பாவம் எல்லாத்தையும் விட்டுறணும். யாரு மனசையும் கஷ்டப்படுத்திடாதீங்க, யாரையும் புண்படுத்தாதீங்க, யாரு மேலையும் பொறாமப்படாதீங்க, யாரையும் துரோகம் செய்யாதீங்க, அநீதி செய்திடாதீங்க, பெற்றோர்களுடைய கடமையை மீறிடாதீங்க. பெற்றோர்கள் இந்த உலகத்தில் உங்கள் சொர்க்கத்தை தீர்மானிப்பவர்கள். உங்கள் மனைவி மக்களின் கண் குளிர்ச்சியாக நீங்கள் மாறிவிடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் திருப்திப்படும் வாழ்க்கை வாழுங்கள். அவன் கடமை, அதுல அல்லாஹ்வுக்கும் மாறு செய்யக்கூடாது. அடியார்கள் விஷயத்துல யாருக்கும் துரோகம். நமக்கு ஒருத்தர் தப்பாட்டு நடக்கிறார், அவர்கிட்ட கூட நம்ம நல்ல மாதிரியா நடக்கணும். ஏன் நமக்கு இங்கெல்லாம் முக்கியம் இல்லை, இதுக்கு பகரம் அங்க கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது மிக முக்கியம், வாழ்க்கையில கவனிக்கணும். அவன் கொடுத்தது கொஞ்சமோ அதை பொருந்தி கொள்ளுங்கள். அவன் கொஞ்சமா கொடுக்கறான், அந்த கொஞ்சம் தான். இன்னைக்கு ஒரு 10 ரூபா தான் கிடைச்சிச்சு, 5 ரூபா தான் கிடைச்சிச்சு, இன்னைக்கு கிடைக்கல. பொருந்தி கொள்ளுங்கள். ஏன்? நீங்கள் பொருந்தி கொண்டால் அதுக்கு பகரமாக சொர்க்கமே கிடைக்கும். எல்லாமே குர்ஆனுடைய விஷயத்தை தான் நான் சொல்றேன். அல்லாஹ்வை அவங்க பொருந்திக்கிட்டாங்க, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்டா சொர்க்கம் தானே.